கலைஞர் கருணாநிதி அவர்களின் பேரனாக உதயநிதி இல்லை என்றால், திரு மு.க. ஸ்டாலின் அவரது மகனாக திரு உதயநிதி ஸ்டாலின் இல்லை என்றால், ஒரு கிராம ஊராட்சியினுடைய ஊராட்சி ஒன்மன்ற வார்டு கவுன்சிலராக இருக்க கூட தகுதியற்ற மனிதன் உதயநிதி ஸ்டாலின். பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சுமார் 320 மேற்பட்ட மாணவ மாணவிகள் சென்ற வருடம் தேசிய விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதுதான் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து சாதிச்ச சாதனை. மக்களை முட்டாள நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் வேற. மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பான். சிந்திச்சு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சான்னா தரமட்டமாகி போயிடுது. ஆனால் திமுக தொண்டன் எல்லாம் கருணாநிதி வார்த்தையில சொல்லணும்னா சோத்தால் அடிச்ச பிண்டங்களா இருக்கான் சார். செந்தில் பாலாஜி கட் அவுட் வைக்கிறானோ சார். செந்தில் பாலாஜி போய் மூளைக்கு மூளை தமிழ்நாடு ஃபுல்லா கட் அவுட் வைக்கிறானோ. வீரமே வருக, விளைநிலமே வருகன்னு. என்னத்த வீரம் அவன், என்னத்த தியாகம் பண்ணிருந்தாலும் திமுக தொண்டன் இருக்கான. அவனுக்கு மானம், மரியாதை, சூடு சோரணை எதுவுமே இல்லை. ஒரு கலைஞருக்கு பேரனா இருக்கிறதுனால அவனுக்கு தகுதி வந்துருமா? இன்னைக்கு நேருவோட கொள்ளு பேரங்கிறதுனால ராகுல் காந்திக்கு தகுதி இருக்கா சார்? ஒத்த தகுதி இருக்கா அந்த மனிதனுக்கு? இந்தியாவை அசிங்கப்படுத்துறான், இந்தியாவை கேவலப்படுத்துறான். அவன் நேருவோட கொள்ளு பேரன், இந்திரா காந்தியோட பேரன், ராஜீவ் காந்தியோட மகன். இந்த தகுதியில் நீங்க அரசியலுக்கு வந்ததுனால தான் உனக்கு இந்தியாவை விமர்சனம் செய்வது எப்படி, திரு நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய்வது எப்படி, ஆளும் அரசை குற்றம் சாட்டுவதற்குன்னா என்ன வித்தியாசம் தெரியாத தற்கூரியாக ராகுல் காந்தி இருப்பதற்கு காரணம் வாரிசு அடிப்படையில் இங்கு அரசியல்வாதியாக வந்ததுதான். திமுக போட்ட வழக்கில் தான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நான் போட்ட வழக்கிலேயே, என் கட்சி போட்ட வழக்கிலேயே, என் கட்சிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என் கட்சியவும் என்னையும் காட்டி கொடுக்காமல் இருந்த மன உறுதியை தான் முதலமைச்சர் பாராட்டியிருக்காரு. ஐயம் பூசுற மாதிரி இருக்கணும், ஐயம் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வருது இல்லைங்களா? அதுதான் இந்த மது விலக்கு மாநாடு. நீ எதுக்கிறது போலி இருக்கணும், என்னையும் எதுக்கக்கூடாது. மதுவை எய்த்து மாநாடு போட, மது ஒழிப்பு மாநாடு போட போற, என்னை வைத்து இல்லை மத்திய அரசாங்கத்தை வைத்து. யாரு பூரண மது விலக்குன்னு சொல்றாங்களோ, எந்த கட்சி சொல்லுதோ அந்த கட்சியோட எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் கூட்டணி வைப்பேன், எந்த கண்டிஷனும் இல்லாம நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்றது தில்லு இருக்கா திருமாவளவனுக்கு? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தில் நம்மளோட இருந்திருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர் மற்றும் நடிகரான ரவிச்சந்திரன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இளைய பாரதம் நேயர்களுக்கு சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 சார். சார், இப்போ நம்ம பாலிடிக்ஸ் போவோம் சார். இப்போ ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் பாஜகக்காரங்களாம் என்ன ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபிட் என்னும் நான் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்ஃபிட் ஆகுறாரு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு? சார், அவரை விட ஃபிட்டஸ்ட் பர்சன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணா திமுகவிலேருந்து வந்தவங்க தான் திமுகவில் கோலாச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் சாராயத்துறை அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து ஏவா வேலு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சேகர் பாபு, இதே போல் அண்ணா திமுகவிலேருந்து திமுகவுக்கு போனவங்க தான் திமுகவில் கோல் வச்சிட்டு இருக்கிறாங்க. திமுகவில் இருந்தவங்க இருக்காங்கல்ல, அதாவது பொன்முடியை எடுத்துக்கிட்டால் அவர் வந்து பேராசிரியராக இருந்தவர், திராவிடர் கழகத்திலேருந்து வந்தவர். இப்போ வந்து பிஜேபி சொன்னால் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த தலைவர்னு சொல்கிறோம்ல, ஆர்எஸ்எஸ் அவரை புடம் போட்ட தங்கமாக்கி கட்சிக்கு கொடுக்குறப்ப அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தாலும் அது வேல்யூ ஜாஸ்தி. அதே போல் பொன்முடி வந்து தீக்காவிலேருந்து வந்தவர், திமுகவுக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர் கல்லூரியில். அவர் தாம்பளத்தட்டை தூக்கிக்கிட்டு இப்போ செந்தில் பாலாஜி பின்னாடி ஓடுறாரு. என் காரில் ஏறுன்னு செந்தில் பாலாஜியை கெஞ்சுறாரு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு 5 கட்சி மாறி வந்த ஒரு மனிதனுக்கு அதே கட்சியிலேயே கொள்கை மாறாமல், சித்தாந்தம் மாறாமல், கொள்கை பிடிப்போடு எம்ஜிஆர் காலத்தில் கட்சி மிகப்பெரிய அளவில் பிளவு ஏற்பட்ட பொழுதும், வைகோ அவர்களால் ஒரு சிறிய பிளவு ஏற்பட்ட பொழுதும் கட்சியை விட்டு போகாமல் அங்கே இருந்த துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, ஆராசா இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத முக்கியத்துவமும் அந்தஸ்தும் கட்சி மாறி இன்னைக்கு போய் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குது. புரியுதுங்களா? இதுதான் அவங்களுடைய தாத்பரியம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் பேரனாக உதயநிதி இல்லை என்றால், திரு மு.க. ஸ்டாலின் அவரது மகனாக திரு உதயநிதி ஸ்டாலின் இல்லை என்றால், ஒரு கிராம ஊராட்சியினுடைய ஊராட்சி ஒன்மன்ற வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூட தகுதியற்ற மனிதன் உதயநிதி ஸ்டாலின். அப்படி தான் நான் பார்ப்பேன். கலைஞருடைய பேரனாக இருக்கிறதுனாலேயே
இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக இருப்பதனாலேயே ஒரு துணை முதல்வருங்கிற அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு கிடைச்சிடும்னு சொன்னாக்கா இதை விட கேவலம் இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடையாது. பட் ஆனால் அவங்க ஸ்ட்ராட்டஜியை பாருங்களேன். உங்கள் குடும்பத்திலேருந்து வேறு யாராச்சும் அரசியலுக்கு வருவாங்களா? முக ஸ்டாலினை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அந்த வீடியோ இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கு நேற்றுலேருந்து. எனக்கு பிறகு என் மகனோ என் மருமகனோ என் மகளோ யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஒரு நேயர்களோட நேருக்கு நேர் சந்திப்பில், தொண்டர்களோட சந்திப்பில் ஒரு நேர்காணலில் உதயநிதி சொல்லியிருக்காரு. ஐயையோ, பாலிடிக்ஸு அரசியல் குடும்பத்தில் பிறந்துட்டதுனாலே நம்ம அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நான் அரசியலுக்கெல்லாம் போக மாட்டேன், என்னை விட சீனியர்கள் தியாகம் செஞ்சவங்களாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தான் அது எல்லா விஷயமும் கிடைக்கணும், நான் சாதாரண ஆள் அப்படின்னு சொன்ன உதயநிதி அப்புறம் கட்சிக்குள்ளே போகிறார். எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்பீங்களா? என்னை விட சீனியர்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு பின்னுக்கு தள்ளிட்டு நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன்டார். எம்எல்ஏ ஆனார். அமைச்சர் ஆவீங்களான்னு கேட்டார். இல்லை, என்னை விட தகுதி படைத்தவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அமைச்சர் ஆகணும், நான் வந்து அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன், ஒரு முதல்வரின் மகன் என்பதனாலே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அடுத்த ஆரம்பிச்சார், அமைச்சர் ஆனார். இப்போ அப்படி தான் துணை முதல்வராக இருக்கிறார். நாளைக்கு அப்படி தான் முதல்வர் ஆவார். அதான் சார், ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருந்தார், நாங்கள் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்ட்டு. அதுதான் சார் நம்ம அது வந்து கருணாநிதி காலத்திலேருந்து நடக்கிறது. நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது நாட்டுக்கு அவசியமா இல்லை? இதனால் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து அவர் சாதித்தது என்ன? சுமார் 320 மாணவ மாணவிகள், பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சுமார் 320 மேற்பட்ட மாணவ மாணவிகள் சென்ற வருடம் தேசிய விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது தான் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து சாதித்த சாதனை. ஒழுங்காக கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த சாலையை ஃபார்முலா 1 ரேஸ் பந்தயம் நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த பாதையை ரோட்டை ஒட்டச்சி சீரடித்து திரும்ப அந்த ரோடை போட்டு அங்கே ஃபார்முலா கார் பந்தயம் நடத்தினார். அது யாரோ ஒரு நடிகைக்காக செஞ்சார்னு சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மைன்னா நமக்கு தெரியாது. பட் பேச்சில் நிறையா பேர் அதை பேசுகிறாங்கல்ல. மாரிதாஸ் பேசுகிறாரு, நேற்று சவுக்கு சங்கர் பேசினார், இன்றைக்கி மாரிதாஸும் அதே அந்த நடிகை பெயரை பயன்படுத்தியே பேசியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாச்சும் வழிவகுக்குமா? இன்னொரு மாதம் ஒரு கபடி போட்டி நடத்து, அது இந்த மண்ணின் விளையாட்டு, மனிதர்களின் விளையாட்டு. இந்த கபடி விளையாடுறது தான் நம்ம கலாச்சாரம். நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, நான் விளையாண்டுருப்பேன், தம்பி விளையாண்டுருப்பார், எல்லோரும் விளையாண்டுருப்போம். ஒரு ரிங் பாலு, கொக்கோ, அதே போல் விளையாட்டுகளை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி இங்கே உள்ள இளைஞர்களை ஸ்போர்ட்ஸில் ஊக்குவித்தியா? இந்த ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயத்தை யார் சார் ரசிப்பா? நீ 20,000 ரூபா டிக்கெட் வைக்கிற, 20,000 ரூபாய்க்கு நீ டிக்கெட் விற்றா அந்த 20,000 ரூபா பணத்தை செலவு பண்ண தகுதி படித்த பணக்காரனும் மிட்டா மிராசும் கோடீஸ்வரனும் தானே அதை கண்டுகளிக்க முடியும். கிராமத்தில் உள்ள ஏழை மாணவனுக்கு அந்த ஃபார்முலா ரேஸை பற்றி என்னன்னு தெரியுமா? அதில் அவன் போக முடியுமா? அப்போ அவனுக்காக நீ என்ன செய்கிற? அவன் தானே மேஜராக இருக்காங்க. 60-70 விழுக்காடு அவன் தானே இருக்கான். மேட்டுக்குடியில் உள்ளவங்க ஒரு நாளைக்கு 20,000 ரூபாயை ஒரு மணி நேரம் நடக்கக்கூடிய கார் பந்தயத்தை பார்ப்பதற்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்காக நீ இந்த ஒரு விளையாட்டு போட்டியை நடத்துவியா? இதுதான் இவருடைய சாதனை. இவங்களுக்கு ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் வேறு, மக்களை முட்டாள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வேறு. மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பான். சிந்தித்து எடுத்து அடிக்க ஆரம்பித்தான்னா தரமட்டமாகி போயிடுவீங்க. உலக அரசியல் இதை பல கட்டத்தில் பல பேர்கிட்ட இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது காலம். இந்த உலகத்தில் சூரிய உதயமும் எங்கள் ராஜ்யத்தில் தான் நடக்கும், சூரிய அஸ்தமனமும் எங்கள் ராஜ்யத்தில் தான் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த லண்டன், இந்தியாவை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்படுத்தி ஆண்டு இங்கு இருந்த செல்வங்களை எல்லாம் சுருட்டி கொண்டு சென்ற லண்டன், அந்த லண்டனுடைய பொருளாதாரத்தையும் லண்டனுடைய ஆட்சி அதிகாரத்தையும் காப்பாற்ற ஒரு இந்தியன் தான் தேவைப்பட்டான். அவன் தான் இப்போ 3 வருஷமாக இருந்து இன்றைக்கி இது வாக்கு அரசியல் மூலியமாக தோற்று வெளியே போயிருக்கான். ஒரு இந்தியன் தான் தேவைப்பட்டான். இதுதான் காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் திமுகவை நிச்சயமாக வீழ்த்தும். அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அண்ணாமலை அவர்கள். நம்ம பார்க்க முடியும் சார், அண்ணாமலை அவர்களுமே வந்து ட்வீட்டில் நம்ம பார்க்க முடியும், இந்த மாதிரி வாரிசு அரசியல் தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. இது வந்து சார்
இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், திமுக தொண்டன் புரிஞ்சுக்கணும். ஆனால் திமுக தொண்டன் எல்லாம் சோத்தால் அடித்த பிண்டங்களாகவே இருக்காங்க. கருணாநிதி வார்த்தையில சொல்லணும்னா சோத்தால் அடித்த பிண்டங்களாக இருக்கான் சார். சார் செந்தில் பாலாஜி கட் அவுட் வைக்கிறானோ சார், செந்தில் பாலாஜி போய் மூளைக்கு மூளை தமிழ்நாடு ஃபுல்லாக கட் அவுட் வைக்கிறானோ, வீரமே வருக விளைநிலமே வருகன்னு. என்னத்த வீரம் அவன், என்னத்த தியாகம் பண்ணிருந்தாலும் அவனுக்கு போய் கட் அவுட் வைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபோட்டோ இல்லாத ஒரு போஸ்ட்டு ஒரு ஹேண்ட்பில்ஸ் காட்ட முடியுமா நீங்கள்? ஸோ தொண்டை திமுக தொண்டை இருக்கான அவனுக்கு மானம் மரியாதை சூடு சோரணை எதுவுமே இல்லை. வெக்கப்பட வேண்டாம். தான் இதில் இன்னொரு விஷயம், இப்போ அமைச்சரவை மாற்றத்தில் கோவி செலியன் ஒருத்தருக்கு மந்திரி சபையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக கொடுத்துட்டாங்க. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியான கல்வி அறிவும் பொட்டன்ஷியலும் இருக்கக்கூடிய நபர் தான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளர், அங்கேருந்து எம்எல்ஏ ஆனவர். கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சு இன்றைக்கி 59 வயசு முடிஞ்ச 60வது வயசில் இன்றைக்கி காலடி வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 8 வயசுலேருந்து பாலிடிக்ஸில் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு இதுவரைக்கும் அமைச்சர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டதே கிடையாது. முதல் முறையாக திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்குறாங்க. அவர் கல்வி தகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா அவர் தகுதியான மனிதர். ஆனால் இந்த பதவி அவருக்கு ஏன் கிடைச்சின்னு தெரியுங்களா? முதல் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானார்ல, அப்போ இவர் தமிழக அரசுடைய கொறடாங்கிற பதவியை வகித்தார். இந்த மனிதன் போய் உதயநிதி காலில் விழுந்து வணங்கினார். இதே கோவிசெலி இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் கோவி செலியன் அவர்கள் உதயநிதி காலை தொட்டு கும்பிட்டார். அதற்கான பரிசு தான் இந்த அமைச்சரவை. அவர் தகுதியை பார்த்தோ அந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றோ இல்லை தஞ்சை மாவட்டத்துக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்ற காரணத்திற்கு அடிப்படையிலோ அவருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கப்படவில்லை. உதயநிதி ஸ்டாலின் காலில் அவர் அமைச்சராக பதவியை தப்ப இந்த மனுஷன் போய் காலில் விழுந்தார். அதற்காக அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சார் திமுகவோட கலாச்சாரம். திமுக என்ன சங்கர மடமா? தகுதி வாய்ந்தவனை சிஷியனாக தேர்ந்தெடுத்து சிஷியனாக ஒரு 10-15 வருஷம் அவனை செயல்பட வச்சு அதுக்கப்புறம் அவனை மடாதிபதி ஆக்கிறதுக்கு திமுக ஒன்றும் சங்கர மடம் இல்லை. திமுக குடும்ப அரசியலை காலங்காலமாக செய்து கொண்டு வருகிறது. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி ஸ்டாலின் என்ற கோட்பாடு தத்துவத்தின் அரசாட்சி முறை, மன்னராட்சி முறையை இங்கே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக மக்கள் தக்க பாடம் கவனிக்கணும். தமிழக மக்கள் திருந்தணும். தமிழக மக்கள் கேள்வி கேட்கணும். தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கணும். இது சரியா? ஒரு கலைஞருக்கு பேரனா இருக்கிறதுனாலே அவனுக்கு தகுதி வந்துருமா? இன்னைக்கு நேருவோட கொள்ளு பேரங்கிறதுனால ராகுல் காந்திக்கு தகுதி இருக்கா சார்? ஒத்த தகுதி இருக்கா அந்த மனிதனுக்கு? இந்தியாவை விமர்சனம் செய்வது வேறு, நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய்வது வேறு என்ற வித்தியாசம் தெரியாமல் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்வதாக நினைத்து கொண்டு இந்தியாவை விமர்சனம் செய்கிறான். இந்தியாவை அசிங்கப்படுத்துகிறான், இந்தியாவை கேவலப்படுத்துகிறான். அவன் நேருவோட கொள்ளு பேரன், இந்திரா காந்தியோட பேரன், ராஜீவ் காந்தியோட மகன். இந்த தகுதியில் நீங்கள் அரசியலுக்கு வந்ததுனால தான் உனக்கு இந்தியாவை விமர்சனம் செய்வது எப்படி, திரு நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய்வது எப்படி, ஆளும் அரசை குற்றம் சாட்டுவதற்குன்னா என்ன, இந்தியாவை குற்றம் சாட்டுவதற்கு வித்தியாசம் தெரியாத தற்கூரியாக ராகுல் காந்தி இருப்பதற்கு காரணம் வாரிசு அடிப்படையில் இங்கே அரசியல்வாதியாக வந்தது தான். அதே நிலைதான் தமிழ்நாட்டுக்கும். இதனால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழக அமைச்சரவைக்கும், தமிழக அரசின் செயல்பாட்டுக்கும். இது எனக்கு அடுத்து இவன் தான் அப்படின்னு ஒரு சைன் கொடுத்துருக்கார் மு.க. ஸ்டாலின். அடுத்த 2026 துவக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது. அவங்க கம்பெனி, அவங்க டைரக்டர்ஸு, அவங்களோட விஷயம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல. கேள்வி கேட்க யார் சார் இருக்கா? ஒரு திமுக காரனுக்கு முதுகெலும்பு இருக்கா? அதுதான் சார் கேட்க வரோம். இப்போ அன்ஃபிட்டாக இருக்கக்கூடியவர், ஃபிட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன எத்தனையோ பேர் தீக்காலிருந்து கருணாநிதி அவர்கள்லேருந்து இப்படி வந்தவங்களுக்கு அவங்கெல்லாம் எப்படி இதை ஜீரணிச்சுட்டு இருக்க முடியுது அவங்களால? முதுகெலும்பு இல்லை, நான் தனக்குள்ள பதவி தன்னை சுற்றி தன்னோட விட்டு போகாமல் இருந்தால் போதும்.
தனக்கு ஒரு பதவி இருக்குது, ஒரு எம்எல்ஏன்னு பதவி இருக்குது, இல்லை ஒரு அமைச்சர்னு பதவி இருக்குது, ஒரு மாவட்ட செயலாளர் பதவி இருக்குது, ஒரு ஒன்றிய செயலாளர் பதவி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அரசியலில் ஏதாச்சும் சம்பாரித்து நம்ம காசு சேர்க்க முடியுமா? நமக்கு அடுத்து அந்த ஒன்றிய செயலாளர் பதவியை நம்ம பையனுக்கு கொடுத்துட முடியுமா? நமக்கப்புறம் நம்ம அமைச்சர் பதவியை நம்ம பையனுக்கு கொடுத்துட முடியுமா? நமக்கப்புறம் நம்ம மாவட்ட செயலாளர் பதவியை நம்ம பையனுக்கு கொடுத்துட முடியுமா? அப்படி என்கின்ற ஒரு சிந்தனையும் செயலிலும் இங்கே இருக்கிற திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாரே ஒழிய யாரும் தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அருகதையில் யாரும் இல்லை. அனைவரும் முதுகெலும் பற்ற ஜட்டங்களாக இருக்குது. சார், ஒரு இன்சிடெண்ட் ஒரு பொதுக்குழு நடக்குது, திமுகவோட பொதுக்குழு ஒன்று நடக்குது. அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படும். அவங்க ஆமாம் அப்படின்னு கலைஞர் தீர்மானம் வாசிக்கிறாரு. அந்த பொதுக்குழு அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அது ஆனால் நடந்தது உண்மை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க அப்பனுக்கு பதவி இருந்தால் பிள்ளைக்கு கிடையாது, அப்பனுக்கு சீட்டு பிள்ளைக்கு சீட்டு கிடையாது, அப்பனுக்கு சீட்டு கிடையாது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. சேலத்துலேருந்து வீரபாண்டிய ஆறுமுகம் ஏந்திருக்கிறார். இந்த தீர்மானம் குறித்து நான் ஒரு விஷயம் பேசணுன்றார். விறுவிறுன்னு மேடைக்கு போகிறாரு. அப்போ தலைவர் எலெக்ஷன் நின்னா ஸ்டாலின் எலெக்ஷன் நிற்க மாட்டார்ல, ஸ்டாலின் நின்னா தலைவர் எலெக்ஷன் நிற்க மாட்டார்ல, அப்படின்னா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொன்ன ஆண்மகன்கள் இருந்த திமுகவில் இன்னைக்கு ஆண்மகன்கள் இல்லை. ஆண்மை இழந்த மனிதர்கள், முதுகெலும்பட்ட கொத்தடிமைகள், கோபாலபுரத்தின் கொத்தடிமைகள், ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கக்கூடிய கொத்தடிமைகள் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களாகவும் மூன்றாம் நிலைய தலைவர்களாகவும் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் இந்த காட்சியளிக்கிறார்கள். அதனால ஒரு பை வைத்து கேள்வி கேட்க முடியல, கேள்வி கேட்கவும் முடியாது, கேள்வி கேட்குற இடத்துலையும் அவங்க இல்லை. காரணம், தத்தம் பதவிகளை தாம் தக்க வச்சு தன்னுடைய வாரிசுகளுக்கு அதை ஒப்படைக்க முடியுமா என்கின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. அதுதான் ஒரே காரணம். சரி, இப்போ இந்த விஷயம் பார்க்கும்போது நம்ம வைகோ அவர்கள் கூட கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரும்போது கட்சியே பிரிச்சுட்டு போனதை பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி இந்த தடவை ஏன் அவரால் பேச முடியல, திருமாவளவனால் பேச முடியல, கூட்டணி கட்சிகள் யாராலையுமே பேச முடியல? ஏன் ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொன்னார், நேற்றுக்கு சினிமாவில் நடித்தவரெலாம் துணை முதலமைச்சர்லாம் ஏன் எங்கள் தலைவர் 30-40 வருஷமாக இருக்கிற அவராக கூடாதா அப்படின்ட்டு அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது திருமாவளவன் கூட அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. சார், என்ன பேச்சு பேசுறீங்க? திருமாவளவன் கட்சியை வேலைக்கு வித்துட்டார் திமுக. வைகோ கட்சியை வித்துட்டாரு. நான் உங்களுக்கு போர்ப்படை தளபதியாக இருப்பேன்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல்ல நான் தான் நிற்பேன்றாரு. அவர் கட்சியை வித்துட்டு தாமோன எம்பி ஆகிட்டாரு. அவர் சேஃபர் சைடாக ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கார். கம்யூனிஸ்டுகள் கட்சியை விலை பேசி வித்துட்டாங்க. யார் சார் கேள்வி கேட்க இருக்கா? யார் கூட இருக்கிற கட்சிக்காரனோ கூட இருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்களோ யார் எதிர்த்து கேள்வி கேட்பா? இந்த துணை முதல்வராக இவர் ஆக்க போகிறோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய திமுகவின் தலைவராக இருந்த டிஆர் பாலுவுக்கு மக்களவையின் தலைவராக கொடுத்துட்டு கனிமொழிக்கு நாடாளுமன்ற 2 அவைகளினுடைய தலைவர் பதவியை ஏற்கனவே கொடுத்தாச்சு. அந்த மாதிரி பிரச்சனை பண்ணோம். அவங்களாம் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. உனக்கு பாராளுமன்றத்துக்கு தலைவர் கொடுத்துட்டோம், என் பையனை நான் சிஎம் டெப்டி சிஎம்முக்கு வேண்டாமா? அதனால தான் ஏற்கனவே அங்கே கொடுத்துட்டு இங்கே செய்கிறது. இங்கே திமுகவில் ஏதாவது ஜனநாயகம் இருக்குது, உட்கட்சி ஜனநாயகம்னு ஒன்று சொல்லுங்கள். தூத்துக்குடி எடுத்துங்க, கீதா ஜீவன் அமைச்சர், அவர் தம்பி அவர் தான் மேயர் தூத்துக்குடி. மாவட்ட செயலாளர் பொன்முடியோட பையன், மாவட்ட அமைச்சர் பொன்முடி. வேலூர் பாராளுமன்ற தொகுதியோட உறுப்பினர் துரைமுருகனோட பையன், துரைமுருகன் காட்பாடி எம்எல்ஏ அமைச்சர். ஐபெரியசாமி திண்டுக்கல்ல எம்எல்ஏ அமைச்சர், அவர் பையன் பழனியில் எம்எல்ஏ. இவெல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க? இவங்கெல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க? கேள்வி கேட்ப வாய்ப்பு இருக்கா? ஸோ வாரிசுகள் தனக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு மகனாக பிறந்து விட்டதனால எம்எல்ஏ ஆக முடியும், ஒரு மாவட்ட செயலாளருக்கு மகனாக பிறந்து விட்டதனாலே மாவட்ட செயலாளராக முடியும்னு ஒரு கலாச்சாரத்தை இங்கே உருவாக்கிட்டாங்க திமுக. இதை வெகுஜன மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவங்களுக்கு சம்மட்டடி கொடுக்கணும். 2026 கொடுப்பாங்க, கொடுக்க வைக்கணும். சார், அதே மாதிரி இப்போ நம்ம சில மந்திரிகள் வெளியே அனுப்புறதையும் பார்க்க முடியுது. மனோ தங்கராஜ், செந்தி மஸ்தானு, ஏன் பொன்முடியவர் உயர்கல்வித்துறையிலேருந்து இப்போ வனத்துறை, இந்த மாதிரி மாற்றத்துக்கு அவங்க என்ன குத்தம் செஞ்சுட்டாங்கன்றதுக்காக மாற்ற வேண்டியதாக இருக்குதுங்க சார். ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆர்என் ரவி எதிர்த்துட்டாங்க, அதனால தான் பதவி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த சைடு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து சார் இதில்? எனக்கு என்னமோ இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொஞ்சம் பயந்துருக்காரோன்னு நினைக்கிறேன். செத்து போயிட்டாரோ அப்படின்னு மோடி செங்கோலுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண ஃபோட்டோவை போட்டு
செத்து போயிடணும்னு சொல்லி பதிவு போட்டவன் மனோ தங்கராஜ். ஆமாம், ரொம்ப வைரல் ஆச்சு சார் ஃபோட்டோ. திருட்டு அயோக்கிய ராஸ்கல். கவர்னர் சட்டசபை விட்டு வெளியே போகிறப்ப பயா அப்படின்னு சொன்னவர் பொன்முடி. காம்ப்ரமைஸ் ஆகி கடந்த ஏதோ ஒரு பட்டமளிப்பு விழாவில் கவர்னரோட சேர்ந்து பொன்முடி கலந்துக்கிட்டு இருந்தார். அதையும் மீறி அவரது பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த படிக்காதவன் படம் பார்த்தீங்களா, தனுஷ் நடித்த படிக்காதவன், விவேக் சார் வந்து சுமன் சாரை பார்க்க போவார் வீட்டுக்குள்ளே. நான் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். உனக்கு அது, எனக்கு இது, ரெய்னி குண்டா உனக்கு, எனக்கு திருப்பதி உனக்கு அப்படின்னு டீலிங்லாம் பேசுவார். பேசணும் வந்துட்டு நான் தனியாக பேசணும் பார் சுமன். அவர் திரும்பி பார்ப்பார், அவர் நிற்கிறவங்களாம் போயிடுவான். விவேக் திரும்பி பார்ப்பார், இவங்களாம் சப்பரம் போட்டு உட்காந்துருக்கலாம். இல்லை ஏஞ்சி போகடா, ஏஞ்சி போனதும் காலத்துக்கு வச்சு காலம் கும்பார் சுமன். காலம் விட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் பாரு. அதே போல் கதை தான் டெல்லி விசிட்டாக நடந்திருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இப்போ மோடி அவர்களை மீட் பண்ணதில் இந்த காட்சி அதோட நான் பொருத்தி பார்க்குறேன். வர்றாரு, பொன்முடிக்கு பதவி இறக்கம், மனோ தங்கராஜுக்கு பதவி கிடையாது. அவர் செஞ்சி மஸ்தான் ஓவராக பேசிகிட்டு இருந்தார். இவங்களுக்கெல்லாம் பதவி இல்லை. இது ஏதோ நடந்திருக்கோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஓகே சார். ஸோ அதே மாதிரி ஆனால் திமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வரலாற்றிலேயே 4 பட்டியலின அமைச்சர்கள் கொண்டது இந்த ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் அப்படின்ற மாதிரி தம்பட்டை அடிச்சுக்கிறாங்களே சார் அவங்க. ஒரு பட்டியலின எம்எல்ஏவை உள்துறை அமைச்சராக்க சொல்லுங்கள். இப்போதான் சார் அமைச்சர் ஆகியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மேபி உள்துறை அமைச்சராக்க சொல்லுங்கள். காமராஜர் ஆக்கினார்ல, உள்துறை அமைச்சராக்க சொல்லுங்கள். ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை அறநிலையத்துறை அமைச்சராக்க சொல்லுங்கள். காமராஜர் ஆக்கினார்ல, நீங்கள் ஆக்குங்க. இப்போ தான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த எம்எல்ஏவே கோவிசிலினே உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கீங்க. அதுவும் உங்கள் பையன் காலில் விழுந்ததுனால. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்சம் திமுக கொடுத்துருக்கிற மந்திரி சபை ஆதித்திராவிடர் நலத்துறை. இது தொடர்பாக எதுவும் கொடுக்கும் இல்லை, சமூக நலத்துறை. அதிமுக அவ்வளோதான் கொடுக்கும், திமுகவும் அவ்வளோதான் கொடுக்கும். இது விமர்சனம் ஆகிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு 4 பேரை அமைச்சராக்கியிருக்கிறாங்க. கணேசன் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, கோவிசெலியன் இருக்கார், அந்த கயல்விழி செல்வராஜ் அவங்க இருக்கிறாங்க, இன்னொரு ஆதித்திராவிடர் நலத்துறைக்கு ஒருத்தர் வந்திருக்கார். 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் சொல்லிக்கிறாப்புல போர்ட்ஃபோலியோ இருக்கிறது கோவிசெலியனுக்கு மட்டும்தானே. ஒரு உள்துறை கொடுங்க, இல்லை உள்ளாட்சித்துறை கொடுங்க, நகராட்சி நிர்வாகத்துறையை கொடுங்க, பொதுப்பணித்துறை கொடுங்க, மின்சாரத்துறையை கொடுங்க. ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறது தகுதி இல்லையா? பட்டியலின மக்களுங்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் நிர்வாகம் பண்ண தகுதி இல்லைன்னு மு க ஸ்டாலின் நினைக்கிறாரா? அப்படி தானே கேட்கணும். இவங்க விமர்சனம் பண்ணாங்கல்ல, விதவையாக இருப்பதனால தான் பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு திரௌபதி முர்முவை அழைக்கவில்லைன்னு சொன்னாங்கல்ல. அதே பாயிண்ட்டை நான் கேட்குறேன். பட்டியலினத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து பட்டியலினத்தில் இருந்து எம்எல்ஏவாக ஆனதனால் பட்டியலினத்தில் ஜெயித்து வந்த இந்த 3 அமைச்சர்களுக்கும் உள்துறையை நிர்வாகம் செய்வதற்கோ, பொதுப்பணித்துறையை நிர்வாகம் செய்வதற்கோ, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை நிர்வாகம் செய்வதற்கோ, மின்சாரத்துறையை நிர்வாகம் செய்வதற்கோ தகுதி இல்லை என்று மு க ஸ்டாலின் கருதி இருக்கிறார். அதனால தான் அவர்களுக்கு இது போன்ற முக்கியமான இலாக்காக்களை ஒதுக்கவில்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அப்படிதான் அதை பார்க்கணும் சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் மதுவிலக்கு சொல்லும்போது நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே 10 ரூபா பாலாஜி, அனில் பாலாஜி மாதிரி பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு. இப்போ ஜெயிலில் 471 நாள் இருந்துட்டு வந்திருக்காரு. இனிமேட்டு அவருடைய செயல்பாடுகள் வந்து அடங்கி வாசிப்பாரா, இல்லை பழையபடி வந்து தடாலடியாக இருப்பாரா? பழையபடி இருக்கணும்னு தானே சார் அதே துறையை கொடுத்துருக்குறாங்க சார். அவருக்கு நிறைய செலவாயிடுச்சு. 471 நாள் ஜெயிலில் இருந்தார். 471 நாள்லையும் கிட்டத்தட்ட 400 பெட்டிஷன் போட்டிருக்காரு கோர்ட்டில். அதான் சார், லோயர் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், மேடி லோயர் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு. இல்லை, அது ஜாமீன் கேட்டு போன்ற ட்ராவல் சார். வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு ஒன்று, இந்த வழக்கிலேருந்து என்ன விடுவிக்கணும்னு ஒன்று, இந்த கபில் சிபல் ஒரு சிட்டிங் ஃபீஸ்னால் 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா வாங்குகிற பெரிய பெரிய அட்வொகேட்டுகளை கொண்டு வந்து வச்சு ஒரு 400 விதமான மனுக்களை இங்கே போட்டிருக்காங்க. கீழ்கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்டில் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டுருக்குறாங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காருல்ல, தியாகம் பண்ணியிருக்காருல்ல சார். எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஒயிட் பண்ணியே அவங்களெல்லாம் பிளாக் பண்ணி கொடுக்க முடியாதுல்ல.
கபில் சிபலுக்கோ அபிஷேக் சிங் மனுஷு அவருக்கெல்லாம் பிளாக் பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. அவங்களாம் ஒயிட்டாக மணி கொடுக்கணும், ஒயிட்டாக கணக்கு காட்டணும். அவ்வளோ பணத்தை இருந்த பணத்தை செலவு பண்ணியாச்சு. 400 நாளாக வருமானம் வேறு இல்லை. கரூர் கேங்கு வேறு கலைஞ்சி போச்சு, கேங்கு வேறு செயலிழந்து போயிடுச்சு, வசூல் இல்லை. ஆனால் இப்போ செலவு மட்டும் ஆகுது. தம்பிக்காரன் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கான், அவனுக்கு வேறு செலவாகிட்டு இருக்கு. அவன் வேறு பிடிப்படாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வேறு செலவாகிட்டு இருந்தது. 400 நாளாக எவ்வளோ செலவாகிருக்கும். இந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை அடித்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு கோர்ட்டு செலவு, அதையும் செந்தில் பாலாஜி தான் பண்ணணும். இதுக்கிடையில் இன்னும் 1.5 வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது. அதுக்கு ஒரு 150 தொகுதி அவர் கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ அவர் உடங்கியாக இருப்பார். 10 ரூபா 15 ரூபா ஆகும். 10 ரூபா பாலாஜி 15 ரூபா பாலாஜியாக உருமாற்றுவார். இப்போ கேஸ் நடக்குது இல்லையா, மின்மாற்றிகள் வாங்கினது, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் 371 கோடி ரூபா ஊழல்னு சொல்லி ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கிலையும் குற்றவாளி செந்தில் பாலாஜி தான். அவர் அமைச்சராக இருந்தப்போ தான் அந்த கொள்முதல் நடந்துச்சு. திரும்ப அதே போல் திரும்ப நிறைய மின்சாரத்துறையில் சம்பாதிக்கணும், டாஸ்மாக் துறையில் சம்பாதிக்கணும். இந்த 470 நாட்கள் இழந்த வருமானத்தை திரும்ப மீட்கணும், 471 நாட்டில் செலவழித்த தொகையை திரும்ப சம்பாதிக்கணும். இதற்கெல்லாம் தான் அவருக்கு திரும்ப அதே துறை வழங்கப்பட்டிருக்குது. அடங்கி ஒடங்கி எப்படி இருப்போம்? அடங்கி ஒடங்கி இருந்தால் தியாகத்துக்கு என்ன மரியாதை இருக்குது, மன உறுதிக்கு என்ன மரியாதை இருக்குது? மன உறுதி பாராட்டுறாருல முதலமைச்சர் ஸ்டாலின், தியாகத்தை பாராட்டுறாருல, அந்த தியாகத்துக்கெல்லாம் என்ன வடிகால்? நாளைக்கு சம்பாரித்து கொடுத்தா தானே சார் அந்த தியாகத்துக்கான மரியாதை. நாளைக்கு சம்பாரித்து இந்த ஆன செலவெல்லாம் டபுளாக சம்பாதிக்கணுமா இல்லையா? செந்தில் பாலாஜி சம்பாதிக்கணுமா இல்லையா சார்? அதுக்காக தான் அதே துறை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வேறு ஒன்று, அவர் அடங்கி ஒடுங்கி இருப்பாரான்னு கேள்வி கேட்டுட்ருக்கேன். அப்படிலாம் இருக்கிறது திரும்ப இதே துறையை கொடுக்கல. நாங்கள் பழையபடி செய்யணும், நிறையா செய்யணும். வேறு ஏதாச்சும் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ண முடியுமா அந்த துறைகளில் அப்படிங்கிறத ஆய்வு நடத்தி அதையும் சம்பாரித்து நேரடியாக அரசாங்கத்துக்கு வரி வருவாயாக மதுபான கடைகள் மூலமாக 50,000 கோடி கிடைக்குதுன்னா, திமுகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இப்போ ஒரு 50,000 கோடி கிடைச்சதா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கார். அவர் நிதியமைச்சராக இருந்தப்ப அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தின் அளவு அதே அளவு அரசாங்கத்துக்கு வராமல் தனியாருக்கு போகுது, கொள்ளையடிக்கிறாங்கிறத இன்டைரக்டாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு. இப்போ 50,000 கோடி அரசாங்கத்துக்குன்னா 50,000 கோடி தான் இவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அதை 1,00,000 கோடி ஆக்குறது எப்படி? அதற்கான விஷயங்கள்லாம் செந்தில் பாலாஜி செய்யணும் இல்லையா? சார் எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. ஒரு 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 2000 பேர்கிட்ட 2000 குற்றவாளிகள் இருக்காங்க அவர் வழக்கில். எல்லாரையும் குற்றவாளி ஆக்கியாச்சு. பணம் கொடுத்து ஏமாந்தவங்களாம் குற்றவாளி. மாட்டை விற்று கொடுத்தவன், ஆட்டை விற்று கொடுத்தவன், பொண்டாட்டி தாலி அடை வச்சு காசு கொடுத்தவன், உழுதுட்டு இருந்த டிராக்டரை விற்றுட்டு காசு கொடுத்தவங்கலாம் குற்றவாளி. 2000 குற்றவாளிகள் இருக்காங்க இந்த வழக்கில் தான் ஜாமீனை வாங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? அப்போ 2000 பேர் பணம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில், அதாவது சென்னை டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்னையில் ஒரு முன்னாடி பல்லவன் சொல்லுவோம், அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் நடந்த ஊழலுக்கு தான் இந்த விஷயம். இன்னும் கும்பகோணம் தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இருக்குது, அரசு விரைவு போக்குவரத்து கழக டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இருக்குது. அங்கேயும் இதே போஸ்டிங், அதே காலகட்டத்தில் இதே போஸ்டிங் கண்டக்டரு, டிரைவரு, இன்ஜினியரு எல்லாம் போடப்பட்டிருக்கிறாங்க. அங்கெல்லாம் இன்னும் வழக்கு போகலை. ஒரு கார்ப்பரேஷன் மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்கு. அதில் தான் மு.க. ஸ்டாலின் கரூர் மண்ணிலேயே போய் நின்றுக்கிட்டு செந்தில் பாலாஜியை குற்றவாளி, கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளை கூட்ட கும்பல் தலைவன் ரேஞ்சுக்கு பேசினார். திமுக போட்ட வழக்கில் தான் இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நான் போட்ட வழக்கிலேயே, என் கட்சி போட்ட வழக்கிலேயே, என் கட்சிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிட்டு என் கட்சியவும் என்னையும் காட்டி கொடுக்காமல் இருந்த மன உறுதியை தான் முதலமைச்சர் பாராட்டியிருக்காரு. அதுக்காக தானே சார் தியாகின்ற பட்டம். ஆமாம், என்ன நீ காட்டி கொடுக்காம இருந்தியே, தியாகம் செஞ்சு 471 நாள் இல்லாத ஹார்ட் அட்டாக்கை வரவழைச்சி ஹார்ட் அட்டாக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நீ எவ்வளவோ துன்பங்களை அனுபவிச்சு ஜெயிலில் 470 தனிமையில் இருந்து அப்போ கூட என்ன நீ காட்டி கொடுக்காம, என் கட்சியை காட்டி கொடுக்காம, என் குடும்பத்தை காட்டி கொடுக்காம, இப்போ இந்த 2.5 வருஷத்தில் செஞ்ச ஊழல்களை காட்டி கொடுக்காம நீ மன உறுதியோட தியாக சீலனாக இருந்திருக்கிற அப்படின்னு தான் முதலமைச்சர் பாராட்டினார். அதுக்கு செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு?
என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றிக்கடன் பட்டுக்கொண்டே இருப்பேன்றாரு. எதுக்கு சொன்னார்? திரும்ப எனக்கு அதே துறையை கொடுத்துரும், நான் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறேன், உன்னை காட்டி கொடுக்காம இவ்வளோ மன உறுதியோடு இருந்திருக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு பழைய துறையை கொடுத்துட்டாரு. முடிஞ்சு போச்சு. வெளிவந்த 3வது நாளே இவருக்காக தான் வெயிட் பண்ண மாதிரிலாம். ஆமாம், இவரை துணை முதல்வர் ஆக்கிட்டா, செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறப்ப உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சரை ஆக்கிட்டா, எங்கே செந்தில் பாலாஜி மனசு புண்பட்டு வேதனைப்பட்டு ஏதாச்சும் உடனே கிளீன் விடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் தான் இத்தனை நாளாக உதயநிதி ஸ்டாலினுக்கு கணிஞ்சிருக்கு, இன்னும் பழுக்கலை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. பழுக்கிறது, அந்த பழுக்கிற விஷயம்லாம் செந்தில் பாலாஜி வெளியே வர்றது தான் பழுக்கிறது. உங்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய, உங்களை காட்டி கொடுக்காத மன உறுதியுடன் இருக்கக்கூடிய ஒருவன் ஜெயிலில் வாடும் பொழுது தன் மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டு அதில் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு பிரஸ்ட் அவுட் ஆகி உண்மையை சொல்லிட்டாருன்னா அதுக்காக தான் இவ்வளோ நாள் ஆற போட்டிருந்தாங்க. வந்துட்டார், அவருக்கும் கொடுத்தாச்சு, பிள்ளைக்கும் கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் மதுவிலக்கை நம்ம செந்தில் பாலாஜியை கொடுக்கும் போது நாளானிக்கு நம்ம அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம திருமாவளவன் வேறு மதுவிலக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறாரு சார். அப்போ செந்தில் பாலாஜி இல்லாத போது குடைச்சல் இருந்திருக்காது, இப்போ அதிக குடைச்சல் இருக்குமா திருமாவளவனுக்கு? எந்த குடைச்சலும் இருக்காது. சரி, இதெல்லாம் செட்டிங் தானே சார், இதெல்லாம் செட்டிங் தான். அதாவது கவுண்டமணி ஒரு படத்தை ஈயம் பூசுகிற ஆளாக வருவார், பார்த்துருக்கீங்களா? போய் ஈயம் வாங்கிட்டு வந்துருங்க, ஈயம் வாங்கிட்டு வந்து நான் லெஃப்ட்டில் திருப்பினா நீ ரைட்டில் திருப்பணும், நான் ரைட்டில் திருப்பினா நீ லெஃப்ட்டில் திருப்பணும், ஈயம் பூசுகிற மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வருதுங்களா? அதுதான் இந்த மதுவிலக்கு மாநாடு. நீ எதுக்கிறது போலி இருக்கணும், என்னையும் எதுக்கக்கூடாது. நீ யாருக்காக மதுவிலக்குன்னு சொல்கிற? மதுவை எய்த்து மாநாடு போட, மது ஒழிப்பு மாநாடு போட போகிற, என்னை வைத்து இல்லை, மத்திய அரசாங்கத்தை எய்த்து. அதான் சொல்லியிருக்காரு திருமாவளவன். ஆமாம், ஆர்டிகல் 47 ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? 47 இருக்கிற எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லு. ஆர்டிகல் 47 ஏன்னா 45 47 சொல்கிறாங்க. அதில் 4-5 ஷரத்து இருக்குல்ல, எல்லாத்தையும் செய்ய சொல்லு. மதுவிலக்கை கொண்டு வா, பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வா, யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வா, அப்போ எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு போட திருமாவளவன். ஆம்பளை இருந்தால் போடு, தில்லு இருந்தால் போடு. பீகாரில் ஒரு மனுஷன் இருக்கார்ல, ஆம்பளை, மதுவில் கொண்டு வந்தார்ல, நம்ம கண்ணு முன்னே கொண்டு வந்தார்ல, மதுவை குடிச்சிட்டு கள்ள மதுவை குடிச்சிட்டு செத்து போனான்னு, காம்பன்சேஷன் தருவீங்களான்னு பத்திரிக்காரன் கேட்டானே, ₹1 தர முடியான்னு சொன்னானே, அவன் ஆம்பளை. திருமாவளவனும் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்த காலகட்டத்தில் இந்த மது ஒழிப்பு மாநாடு ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்ததற்கு முன், ஸ்டாலின் தமிழகத்திற்கு வந்ததற்கு பின், அப்படிதான் பிரிக்கணும். அவர் அமெரிக்காவில் இருந்த காலகட்டத்தில் பீகாரில் செஞ்சது போல, குஜராத்தில் செஞ்சது போல, நாகாலாந்தில் செஞ்சது போல இங்கே மது விலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் அமெரிக்காவில் இருந்தப்ப பேசினார். அமெரிக்காவில் வந்து இந்த படிக்காதவன் இந்த சுமன் சி நாட்டம் போய் திருமாவளவன் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் தான், ஒரே ஒரு சந்திப்பு தான். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து யாரை சார் சந்திச்சார்? மு க ஸ்டாலின் முதல் செஞ்சது யார்? திருமாவளவன் சமைச்சார். உள்ளே போயிட்டு வெளியே வந்தாரா? அங்கே போய் என்ன சரணாகதியாக இருந்துச்சு, எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னாங்க, எவ்வளோ சீட்டு தரேன்னு சொன்னாங்க. இதை முடிவு பண்ணிக்கிட்டு வெளியே வந்து இந்திய பேரரசை ஒன்றிய அரசு 45 விதியின் கீழ் சட்ட திருத்தத்தை செய்து தேசம் முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான ஆவணை செய்வதற்காக தான் இந்த மாநாடுன்ட்டார். கரெக்டுங்களா? அதனால் திருமாவளவன் ஒரு தனது ஜாதி சொந்தங்களை, ஜாதிய இளைஞர்களை, ஜாதிய மக்களை திமுக கிட்ட அடகு வச்சுருக்காரு. அதை அந்த பட்டியலின சகோதரர்களும் சகோதரிகளும் உணர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு எதுக்கு சார் அவங்க ஏன் சார் அந்த மக்கள் அதிகமாக மதுவை நோக்கி போகிறாங்க? கடினமாக உழைக்கிறாங்க, காலம்பரை 6 மணிலேருந்து கடினமாக உழைக்கிறாங்க. கல் சுமக்கிறாங்க, மண் சுமக்கிறாங்க, அண்டை வெட்டுறாங்க, களை எடுக்கிறாங்க, அறுப்பு இருக்கிறாங்க, போர் அடிக்கிறாங்க, நெல்லை சூட்டு போய் தூத்துறாங்க, தூத்துற நெல்லை ஏற்றுறாங்க, எல்லாம் வெயில் நின்று செய்கிறாங்க. உடம்பு களைப்பாயிடுது. அந்த களைப்பை போக்குவரத்துக்கு அவன் சாராய கடையை நோக்கி போகிறான். இன மக்கள் போகிறான். அவனை தடுத்து நிப்பாட்டணும். அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்க குழந்தைகள் வசதி வாய்ப்பாக வரணும், கல்வியில் மேம்பட்டு அவன் ஒரு தொழிலதிபர் ஆகணும், அவன் பெரிய வேலைகளுக்கு போகணும். அப்போ அந்த பிள்ளைங்க அந்த குழந்தை இருக்கக்கூடிய குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும். அதுக்கு அந்த பிள்ளையோட அப்பன் குடிக்காமல் வரணும். அதற்காக தான் நான் மது ஒழிப்பு மாநாடு கேட்குறேன்
அப்படிங்கிற ஆம்பளையாக இருந்தால் திருமாவளவன் மது ஒழிப்பை மத்திய அரசாங்கம் செய்வது சிரமம், 38 மாநிலங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், மாநில உரிமையில் தலையிடுவதாக அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசை குறை சொல்லும். எனவே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பூரண மது விலக்கை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த வேண்டும்னு நீ மது ஒழிப்பு மாநாடு போடணும். உண்மையான உனக்கு அந்த எண்ணமும் சிந்தனையும் செயலும் இருந்தால் நீ அதை செய்யணும். இல்லை 2026 நான் ஓப்பனாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன், பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு தான் நான் கூட்டணி வைப்பேன். வேறு எல்லா கொள்கையும் எனக்கு முக்கியம் இல்லை. ஒரே கொள்கையும் என்னுடைய பட்டியலின மக்கள் குடிச்சு கொண்டிருக்கிறோம், நான் காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த இளைஞர்களை காப்பாற்றணும். அதனால் யார் பூரண மதுவிலக்குன்னு சொல்கிறாங்களோ, எந்த கட்சி சொல்லுதோ அந்த கட்சியோட நான் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் கூட்டணி வைப்பேன், எந்த கண்டிஷனும் இல்லாமல் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது தில் இருக்கா திருமாவளவனுக்கு? பாசிச பாஜக உள்ளே நுழைந்து விடக்கூடாது அப்படி என்பதற்காக கடினத்துடனும் மன வேதனையுடனும் நாங்கள் கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறோம். ஆதவர்ஜனை விட்டு ஒரு பக்கம் பேச சொல்ல வேண்டியது, வன்னியரசை விட்டு ஒரு பக்கம் பேச சொல்ல வேண்டியது, இதெல்லாம் கட்சியா? இதெல்லாம் கூட்டணியா? தமிழக மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைத்து கொண்டு இப்படி ஒரு கூட்டணியையும் இப்படி ஒரு ஆட்சியையும் இந்த கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன என்பது தமிழக மக்கள் தான் உணரணும். தமிழக மக்களை பார்த்து நான் பாவப்படுறேன், பரிதாபப்படுறேன். உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுவோம், கண்ணுக்கு கண்ணாக ஏமாத்துறானுவோம், வார்த்தைக்கு வார்த்தை ஏமாத்துறானுவோம், சொற்களால் ஏமாத்துறானுவோம், வார்த்தை ஜாலங்களால் ஏமாத்துறானுவோம், தமிழை வைத்து ஏமாத்துறானுங்க, மொழி பிரச்சனை சொல்லி ஏமாத்துறானுங்க, சாராய பிரச்சனை சொல்லி ஏமாத்துறானுங்க. எதற்கும் தீர்வை நோக்கி இவர்கள் செல்ல மாட்டார்கள், தீர்வை நோக்கி போராட மாட்டார்கள், தீர்வு என்ன என்று யோசிக்கவும் மாட்டார்கள். இதை இந்த மக்கள் என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு இங்கே மாற்றம் நிகழும். அதை 2024 மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்திற்கான உந்து சக்தியை பெறுவதற்காக தான் அண்ணாமலை லண்டன் சென்றிருக்கிறார். 3 மாதம் பக்காவாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து உங்களை வச்சு செய்வார், தோலை உரிப்பார். காத்துக்கிட்டு படிக்க தானே சார் போனார். நேற்று மலை ஏறுறாருல, மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா தான் அந்த மலை சிகரத்தை ஏற முடியும். மனசை ஒரு பக்கம் அலையை விட்டுட்டு சிந்தனையை ஒரு பக்கம் அலையை விட்டுட்டு மலை ஏற முடியுமா? அவ்வளோ பெரிய சிகரத்தில் மனசை தன்னை ஒருமுகப்படுத்துகிறான், ஃபோக்கஸ் பண்ணுறான். எதிரி திமுக, அதை சின்ன பின்னமாக அழிக்கணும், அதுக்கு நான் ஒருமுகப்படுத்தணும்னு ஒரு மெடிடேஷனில் ஒரு தீராத ஒரு வெறியில் தன்னை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேலையை பார்க்க போயிருக்காங்க. படிக்க மட்டும் போகல, அவருக்கு தெரியாத பாலிட்டிக்ஸா, அவருக்கு தெரியாத உலக அரசியல் அறிவா, அதெல்லாம் இல்லை. என் தலைவன் அங்கே போயிருக்கிறதே ஒரு 3 மாதம் ரெஸ்ட் வேணும். பதவியேற்ற அன்னையிலேருந்து லண்டன் போகிற வரைக்கும் தொடர் பணிகளிலேயே பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா கோயம்புத்தூரில் இருப்பார், கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு போவார், டெல்லியிலேருந்து தஞ்சாவூர் வருவார், தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வருவார், சென்னையிலேருந்து திரும்ப சேலம் போவார். இந்த சுற்றுப்பயணங்கள்லேயே 2 வருஷம் இருந்தார். அதான் நாங்கள் 3வது பெரிய சக்தியாக 2 ஆண்டுகளில் வளர்த்து காட்டி சாதனை புரிந்தார் அண்ணாமலை. ஸோ அதுக்கு ஒரு கேப் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னும் வீரியமாக செயல்பட, இன்னும் வீரியத்துடன் இங்கே களப்பணியாற்றுவதற்கு ஒரு உந்து சக்தி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு சின்ன ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக போயிருக்காரு. ஜனவரி மாதம் வருவார், வச்சு செஞ்சிருவார், கிழிச்சு தொங்க விட்டுருவார். 2026 மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் அரசியல் புரட்சியையும் தமிழகத்தில் ஏற்படுத்துவோம் திரு அண்ணாமலை தலைமையில். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அண்ணாமலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நேரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயகன்.